ஐயோ செகண்ட் லவ் எபிசோட் நம்பர் 10ல மோனிஷா இருக்காங்கல்ல, மோனிஷா அருமையா சிறப்பா பண்றாங்க மக்களே. நேத்து என்னடானா வைக்கவே பார்த்து என் ஆளு என் பர்சன் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. இன்னைக்கு வந்து ஆவேத் கூட போனதுக்கு அப்புறம் என் வைரம் என் தங்கம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செல்லம் இல்லைன்றாங்க. புரியல எனக்கு என்னதான் நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ போக போக பார்த்தீங்கன்னா பிரியங்கா மற்றும் மோனிஷா இடையே சண்டை வரப்போகுது அப்படின்றது தெளிவா எபிசோடு எடுத்துட்டு போய் முடிக்கும் போதெல்லாம் தெரியுது. அப்படி இன்னைக்கு ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க. அந்த டாஸ்க்ல எப்பவுமே க்ளோஸா இருக்கவங்க தோத்துடுறாங்க, க்ளோஸா இல்லாத நபர்கள் ஜெயிச்சிடலாங்கன்றது தான் எபிசோடோட முடிவாவே இருந்தது. அப்படி என்ன முடிவு என்ன ஆச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே தெளிவா பார்க்க போறோம். ஸோ சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்ல ஃபாலோ பண்ணாமல் பார்க்குற நபர்கள் அதுக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்த்துருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் குப்பீடு அவங்க வேலையை பார்க்கணும் இல்லையா, பின்ன அவங்களுக்கும் ஒரு சம்பளம் கொடுத்துருக்காங்க, இன்னும் பண்ணணும், அதை சிறப்பாக பண்ணணும் இல்லையா. அந்த வகையில் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. என்ன டாஸ்க்னா ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் மியூசிக் ப்ளே பண்ணுவோம். அந்த டைமில் அந்த அங்கிருந்து வீட்டுக்குள்ள இருந்து கார்டன் ஏரியால ஏதாவது 2 பேர் வரணுமா. அதுல வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கலாம், இல்ல புதுசா ஒரு பார்ட்னரை நீங்க தேர்ந்தெடுத்து அவங்கள புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட கூட்டு வரலாம். கூட்டு வந்து பாத்தீங்கன்னா வரும்போது அங்க ஒரு பவுல் இருக்கும். அந்த பவுல்ல இருக்கிற சீட்டை எடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்க மூன் லைட்டை பார்த்து ஸ்டார் லைட்டை பார்த்து என்ன வேணாலும் பார்த்து உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணலாம். ஸோ அதை அழகா ஷேர் பண்ணுங்கன்ற மாதிரி டாஸ்க் கொடுத்துங்க. அதுல குறிப்பா உண்மையை பேசுங்க, அது உங்களுக்கு அழகா மேம்படும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பிரியங்கா அண்ட் வெக்கே சொன்னா வந்தாங்கல்ல கரெக்டா. இதுல குறிப்பா வந்து 2 பேருக்குள்ளேயும் ஒரு நட்பு இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அதை அவங்க பேசும்போது எக்ஸ்பிரஸ், ஏன்னா 2 பேருமே சிரிச்சு கலகலகலகல் இருக்கிற பர்சன்ஸ். அதுல பிரியங்கா எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரிதான் இவரும் இருக்காரு. அப்ப பேசும்போது தான் ஒரு விஷயத்த கேட்கறாங்க, உங்களுக்கு என்ன மாதிரி பார்ட்னர் வேணும் அப்படின்ற கேள்வியே கேட்கறாங்க பிரியங்கா. அப்ப வந்து சொல்றாங்க, எனக்கு வந்து நிறைய பேசணும், இந்த மாதிரி இருக்கிற பர்சன் தான் எனக்கு வேணும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய் சுத்துறதோ இதெல்லாம் வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ற பார்ட்னர்லாம் வேணாம், நானும் ரிஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன். இதுலயும் உண்மையா இருக்கணும்ன்றத நினைச்சா, அவங்க உண்மையா இருக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் முடியுமே தாண்டி நம்ம என்ன சொன்னாலும் அது ஃபோர்ஸ் பண்ணாலும் கிடைக்காது. ஸோ அந்த வகையில ஃப்ரீடம் என்பது 2 பேருக்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியா பிரியங்கா அங்க கொடுத்தாங்க. அதை வைக்கவே புரிஞ்சுக்கிட்டாரு. எனக்கு வந்து கலகலன்னு பேசி சிரிச்சிட்டு இருக்க இந்த பொண்ணா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ அந்த இடத்துல 2 பேருக்குமே அது கரெக்டா மேட்ச் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அப்போ ஒரு விஷயத்த மட்டும் சொல்றாங்க, எனக்கு ஒரு 10 மணி நேரம் 24 மணி நேரத்துல 10 மணி நேரம் பேசுற ஆளா இருந்தா போதும்பா அப்படின்ற மாதிரி வெக்கே சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புலம்பிட்டே இருப்பேன்ற மாதிரி விஷயம் நடந்து முடியுது. இன்னொரு பக்கம் மோனிஷா அண்ட் ஆபித் எப்படி காட்டுறாங்கன்னு பாருங்க இந்த விஷயம்ல. ஏன்னா இவங்க 2 கப்பிள்ஸ் மட்டும் தான் வந்திருப்பாங்கன்னு கிடையாது. அதுல நிறைய பேர் அந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து எல்லாரும் வந்து வெளியே பேசியிருப்பாங்க. ஆனா மத்தவங்க பேசினதை நம்ம காட்டல. பிரியங்கா மற்றும் மோனிஷாவை மட்டும் காட்டுறாங்கன்னா இவங்க 2 பேரையும் அந்த கிளாஷுக்கு ரெடி பண்றாங்க அப்படின்றது தான் எனக்கு இந்த ஆரம்பம் மூலியமா தெளிவா புரியுது. ஸோ இன்னொரு பக்கம் ஆபித் மோனிஷா பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த யாருக்கிட்ட கனெக்ஷன் ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இனிஷியலா எப்படி இருக்குமோ தயங்கி அந்த தயக்கத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து அபித் பேச ஆரம்பிச்சிருக்கார். நல்லா தான் போயிட்டு இருக்கு. அடுத்ததாக பிரியங்கா மற்றும் மோனிஷாக்கு இடையே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது உள்ள. ஓகே, என்ன இதுல குறிப்பா ஆர்கானிக்கா உங்களுக்கு பிடிச்சி நடக்குது போல இருக்கே, என்னதான் நடக்குதுங்கன்ற மாதிரி எங்க கேர்ள்ஸ் அந்த 3 பேர் இருப்பாங்களா, அந்த 3 பேருக்குள்ள டிஸ்கஷன் போகுது. ஓகே, இதெல்லாம் ஃப்ரெண்ட் ஜோன்ல தாண்டி இருக்கு, அதை தாண்டி வேற எதுவுமே இல்லைன்ற மாதிரி பிரியங்கா சொல்றாங்க. ஓகே, ஆனா இதுல என்னன்னா ஒரு பக்கம் மோனிஷாவுக்கு பிடிக்கிற நபர்கள் பிரியங்காவுக்கும் பிடிக்குது. ஆனா மோனிஷாவுக்கு ஒருத்தர் பிடிக்குதுல, அந்த நபருக்கு மோனிஷாவோட பிரியங்காவை பிடிச்சிருக்குன்றதான் பாயிண்ட்ன்ற மாதிரி அங்க வந்து பேசி கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா வந்து நீ உன் மேல கோவம்லாம் இல்லைன்ற மாதிரி அந்த இடத்துலயே மோனிஷா சொல்றாங்க. ஓகே, எனக்கு பிடிக்கல, ஓகே, பட் குரல்லாம் சொல்ல முடியாது, ஓகே தான் எனக்குன்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. ஆனா என்ன டைரக்டா அவங்களால வெளிப்படுத்த முடியல. அதுல வெக்கே போய் மோனிஷா கூட இருக்கிறது வந்து இவங்களை பாதிக்குது. பட் அது ஓப்பனா சொல்ல முடியல. ஓகே, பிரச்சனை இல்லைன்றாங்க. அந்த ஒரு தயக்கம் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கு. பட் இப்போ போய் இவங்க கூட அபித் கூட இருக்காங்களே, அது ஒருவேளை வெக்கையை இரிட்டேட் பண்றதுக்காக தான் பண்றாங்களோ அப்படின்ற கேள்வியுமே நமக்கு வருது. அப்படிதான் பார்த்தாவே எனக்கு அப்படிதான் தோணுது. இன்னொரு பக்கம் இது முடிஞ்சிருதா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ராஜா அண்ட் பிரியங்கா வெளியே பேசிட்டு இருக்காங்க.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ராஜா வந்து இவங்களை ட்ரை பண்ணாரு சிந்துரி. அதுக்கப்புறம் இப்ப இவங்க பக்கம் வந்தபோது இல்ல உங்க ஸ்டோரியை கேட்கும்போது கொஞ்சம் கனெக்ட் ஆயிருச்சுங்க, கொஞ்சம் இதுவாயிருச்சுங்கன்ற மாதிரி பேசி முடிகிறார். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க். அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்க ஒரு கப்பிள்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த கப்பிள்ஸ்ல வந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிடுறாங்க. அது வந்து உங்களுக்கு வைபுக்கு மேட்ச் ஆகுறவங்களா இருக்கலாம், மேட்ச் ஆகாதவங்களே இருக்கலாம். அதை கூட சேர்த்து நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்கன்றதான். ஸோ ராஜா பிரியங்கா புது கப்பலா மேட்ச் பண்றாங்க. வெக்கே சிந்துரி, அதுக்கப்புறம் தேஜஸ் அண்ட் நேகா, வீணா மற்றும் தினேஷ். அதுல பாத்தீங்கன்னா அசீம் அண்ட் மோனிஷா போற மாதிரி இருந்தது. அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, ஈடனு ஆபிதா அசீம் ஆனும்போது நான் அசீம் கூடயே போயிருவேன்ற மாதிரி சொன்னோன்னே அசீமும் ஈடனும் ஒன்று சேர்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஆபித்தும் மோனிஷாவும் ஒன்று சேர்றாங்க. இதுதான் டாஸ்க். டாஸ்க் ஒன்றும் இல்லை மக்களே, வெளியே வந்து ஒரு பார்ட்டிஷனா பிரிச்சிருக்கிறாங்க. அதுக்கு நடுவில் நிறைய அப்டக்கல் வச்சிருக்காங்க. அந்த அப்டக்கல்ல 1 to 4 ஏரியா இருக்கு. அந்த 1 ஏரியானா பர்ஃபியூம், 2 ஏரியானா கிளாத்து, 3 ஏரியானா ஸ்லிப்பர், 4வது ஏரியானா மேக்கப் ப்ராடக்ட்ஸ்ன்ற மாதிரி அந்த பெண்களுடைய ப்ராடக்ட்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல 2 கப்பலா மோதுவாங்க. அதுல எந்த கப்பல் கரெக்டா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனை கண்ணை கட்டிடுவாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு பாயிண்ட்ல கேர்ள் நிற்பாங்க, பாய்ஸோட கண்ணை கட்டிட்டு அதை அந்த ப்ராடக்டை கரெக்டா அந்த கப்பலோட ப்ராடக்டை வந்து இவங்க கரெக்டா எடுத்துன்னு வந்து எந்த டைம்ல கொடுக்குறாங்கன்றது தான் டாஸ்க். ஃபர்ஸ்ட் தேஜஸ் அண்ட் நேகா, அசீம் அண்ட் ஈடன். இதுல கோட் வேர்டை வச்சுக்கணும். ஃப்ரண்ட், பேக்கு, ஃபார்வர்ட், பேக்வேர்ட், ரைட் அண்ட் லெஃப்ட். ஏன்னா 1 2 3 4 ஜிக்ஸாகா இருக்கும். ஜிக்ஸாகா இருக்கும்போது கரெக்டா அவங்க சொல்ற அந்த ப்ராசஸ்ல தான் பண்ணணும். இதுல தேஜஸ் அண்ட் நேகாவோட கோடு வேர்டு கேளுங்க. ஃபர்ஸ்ட் கிஸ்னா ஃபார்வர்டா, ஹக்குனா பேக்வேர்டா, டாக்னா ரைட்டா, கேட்டுனா லெஃப்டா. இது அசீம் அண்ட் ஈடனோட கோடு வேர்டு என்னன்னா ரொமான்ஸ்னா ரைட்டு, லவ்னா லெஃப்ட். ஸோ 6 L அந்த பேசிஸ்ல. ஃப்ரெண்ட்ஸ்னா ஃபார்வேர்டு, பேச்சுலர்னா பேக்வேர்டு. ஸோ இதுலயும் எவ்வளவு டெக்னிக்கா யூகம் வகுக்கிறாங்க பாருங்க. அந்த லெட்டரை வச்சு மேட்ச் பண்றாங்க பாருங்க. இதுல ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து டிஸ்குவாலிஃபை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் ஆளுக்கு ஒவ்வொன்று எடுத்துட்டு வான்ற மாதிரி சொல்லி டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க நேகா மற்றும் தேஜஸ். அதுல பாவம் இவங்க 2 பேர் சேர்ந்து ஒன்னாவது ஜெயிப்பாங்கன்னு நினைச்சா ஒன்னு கூட ஜெயிக்கிற நிலைமையில எல்லாமே போயிடுச்சு. தலைவர் டாஸ்க போக்கஸ். இதுல வந்து பேசிக்கலி நேகா மேலதான் தப்பு, தேஜஸ் மேல தப்புன்னு சொல்ல முடியாது. பட் என்ன, நேகா வந்து அதை கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணாம டிஸ்குவாலிஃபை ஆச்சு. இன்னொரு பக்கம் அசீம் அண்ட் ஈடன் சொல்றதை கேட்டு கரெக்டா அசீம் அந்த டாஸ்கை 3.55 செகண்ட்ல அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணாங்க. அடுத்ததாக தினேஷ் அண்ட் வீணா மற்றும் யாரது, ஐயோ பேர் மடம் அடிக்குது பட்டுன்னு, பிரியங்கா அண்ட் ராஜா. அதுல இவங்க எப்படி வச்சு கோடு வரைச்சுன்னா ஃபேரினா ஃபார்வேர்டு, பலூன்னா பேக்வேர்டு, ரோஸ்னா ரைட்டு, லாலிபாப்னா லெஃப்ட். ஸோ இவங்களுமே அசீம் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான். பட் என்ன, இவங்களும் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க 6.45 செகண்ட்ல. இன்னொரு பக்கம் இவங்க மச்சானா ஃப்ரண்ட், மாப்பிளனா பேக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டுனா இது பாய் ஃப்ரெண்ட், இல்ல ஃப்ரெண்டுனா முன்னாடி, பாய் ஃப்ரெண்ட்னா பின்னாடி, மச்சானா ரைட்டு, மாப்பிளனா லெஃப்ட். அந்த கேட்டகரியில இவங்க ஒரு 4.01 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணாங்க. ஓகே, கொஞ்சம் க்ளோஸ் தான். அடுத்து ஃபைனலி வெக்கே மற்றும் சிந்தூரி, இன்னொரு பக்கம் மோனிஷா மற்றும் ஆபித். அதுல வந்து இவங்க வச்ச பேரு கேளுங்க, ஸ்வீட்டு காரம் ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு, மாப்பிள்ள லூசு பையன் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க வெக்கே அந்த கேட்டகரியில. ஆனா மோனிஷா வச்சதை கேட்கணுமே, ரைட்டுனா லவ்வா, லெஃப்ட்னா அணியா, அப்புறம் ஃபார்வேர்டுனா தங்கமா, பேக்வேர்டுனா செல்லமா. என்னது இது, ஒரே வேற மாதிரி கொஞ்சல்ஸா இருக்கு. இதுல பல நாள்ல ரொம்ப கனெக்ட் ஆகிற பீப்புள் கூட இந்த மாதிரி பேர்லாம் வைக்கல. ஆனா இவங்க வச்சு பேரை அப்படியே வெக்கேவை இரிட்டேட் பண்றாங்களாம், வெக்கேவை வந்து டென்ஷன் பண்றாங்களாம். அதன் அடிப்படையில தான் இருந்தது. இதுல என்ன பண்ணிட்டாங்க, டாஸ்க் ஒரு பாயிண்ட்ல கம்ப்ளீட் பண்ணும்போது மோனிஷா அண்ட் அபித் 4.10 செகண்ட், வெக்கே அண்ட் சிந்துரி 6.45 செகண்ட். இதுல யார் நல்லா கம்ப்ளீட் பண்ணாங்கன்னும் போது அந்த டாஸ்க்ல ஜெயிக்கிறாங்க. மோனிதா அபித் ஜெயிக்கிறாங்க. அந்த 2 கப்பிள்ஸ்ல மோனிதா அபித் ஜெயிக்கிறாங்க. அதுல வந்து 2 பேர் டிஸ்குவாலிஃபை பண்ணதால ஆட்டோமேட்டிக்கா அவங்க 2 பேர் வின்னர் ஆயாச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உடனே மோனிஷா என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை நாள் இந்த வைரத்தை விட்டு வச்சிடனே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யார் அந்த வைரம்னா அபித் தான் வைரமா. அதை சொன்ன உடனே அபித் ரொம்ப அப்செட், வெக்கே ரொம்ப அப்செட் ஆயிட்டு பல நாள் அவங்க உட்காந்து அவங்க கூட பேசிட்டு இருந்தாங்க. அப்ப புரியல எனக்கு, இப்ப எனக்கு நல்லாவே புரியுதுன்ற மாதிரி அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறார். இது நடந்து முடிஞ்ச உடனே யார் யாரெல்லாம் கரெக்டா பொருட்களை மேட்ச் பண்ணிருக்காங்கன்றதை பார்க்கணும். பர்ஃபியூம்னா ஈடனோட பர்ஃபியூம், ஸ்லிப்பர்னா அத ஒரு கப்பல் யாருன்னா அந்த கப்பலோட ஃபீமேலோட எல்லா ப்ராடக்ட்ஸும் கரெக்டா எடுத்துட்டு வந்திருக்கும். அதுல அசீம் 4மே எடுத்துட்டு வந்துட்டாருங்க. செருப்பு, பர்ஃபியூமு, கிளாத்து அண்டு பர்ஃபியூம், இது ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்தாரு. கரெக்டா மேட்ச் பண்ணிட்டாரு. இதுல 2 பேரும் எலியும் புலியுமா இருந்தாலும் இந்த டாஸ்க்ல பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்தது வேற மாதிரி.
அடுத்து ராஜா அண்ட் பிரியங்கால வந்து 3 கரெக்ட். அந்த ட்ரெஸ்ல மட்டும் என்ன பண்ணிட்டாரு, 2 ட்ரெஸ் ஈடன் தான் பிரியங்கா அதை எடுத்துட்டு வந்தார். அதுல ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. மோனிஷா அண்ட் ஆபித்ல வந்து 3 கரெக்ட், மேக்கப் மட்டும் பிரியங்கா அதை எடுத்துட்டு வந்தாங்க. அதுல வந்து கொஞ்சம் இதுவாயிருச்சு. பட் ஓகே, எங்களுக்குள்ள 10 நிமிஷம் பேசி இந்த அளவுக்கு ஒரு கனெக்ஷன் உருவாயிருக்குன்னா எப்படின்ற மாதிரி பாராட்டி புகழ்றாங்க மோனிஷா. அடுத்து வெக்கே அண்ட் பிரியங்கால, வெக்கே அண்ட் சிந்தூரியில 4க்கு 4மே கரெக்ட், பர்ஃபெக்டா பண்ணியாச்சு. இதுல யாரு தான் வின்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசீம் மற்றும் ஈடன் 3.5 செகண்ட பண்ணி இந்த டாஸ்கோட பெஸ்ட் கப்பலா வந்திருக்கிறாங்க. வேற மாதிரி அந்த காதல் ஜிபிஎஸ்ல நல்லாவே ஜிபிஎஸ் கனெக்ட் ஆயிருக்குது போல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதை முடிச்ச உடனே இன்னொரு பக்கம் உள்ள போறாங்க. உள்ள போனவொடனே பாத்தீங்கன்னா பிரியங்கா, டேய் என்னடா ஒண்ணுமே, இவங்க 2 பேரும் எலியும் புலியுமா இருந்து டாஸ்க்ல ஜெயிச்சிட்டான்னு இவங்க ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் 2 பேர் இதுல வீணா ரொம்ப அப்செட் வேற. நாங்க ரொம்ப ஒண்டா இருக்கோம், எல்லாமே இருக்கும், ஆனா எங்களால ஒரு டாஸ்க் பண்ண முடியல, அதுல அவங்க 2 பேரும் எப்படிடா பண்ணாங்கன்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன். அடுத்து பிரியங்கா வந்து பாத்தீங்கன்னா ஆபித் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, இதை பாரு என் அணியை கூப்பிடாத, இப்பெல்லாம் பண்ணாத, வெளியே போனி, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு என்னவோ மோனிஷா வன்றது எனக்கு புரியல. அப்போ ஆக மொத்தத்தில் மோனிஷா வந்து எனக்கு உண்மையா இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ நீங்க வெறுப்பேற்றுனீங்கன்றதுக்காக பண்றது வந்து தட் இஸ் நாட் குட் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ அதை உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. மீண்டும் நாளை எபிசோடில் வந்து சந்திக்கிறேன். பாய் எஸ்.